ஒரு உயிரை சூட்கேஸில் அடைத்துவிட்டு சர்வ சாதாரணமாக விழா வந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். திடீரென்று மாயமாகி போன 65 வயதான மூதாட்டி. தங்க நகைக்காக ஆட்டோ சங்கரையே மிஞ்சிய குற்றவாளியின் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். உடலுடன் சுற்றி சுற்றி விழா வந்த திக் காட்சி. ஹைதராபாத் மல்லாப்பூர் நச்சாரம் பகுதியில் 65 வயதான சுஜாதா என்ற பாட்டி திடீரென்று மாயமாகி போயுள்ளார். போலீசார் அது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை செய்து வந்தனர். அப்போது சிசிடிவி காட்சியில் சூட்கேஸுடன் ஒரு மர்ம நபர் சுற்றி சுற்றி விழா வந்துள்ளார். அவர் யார் என்று விசாரித்து பார்த்தபோது அவர் ஒரு கேப் டிரைவர் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் பெயர் அஞ்சுபாபு என்பதும் தெரிய வந்துள்ளது. உடனடியாக அவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்துள்ளனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது சுஜாதா வீட்டில் காலியாக இருந்த போர்ஷனை இவர் வாடகைக்கு எடுத்து தங்கி வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரிடம் அளவுக்கு அதிகமான இருந்த தங்கத்தை உடனடியாக கொள்ளையடிக்க அவர் முடிவும் செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் 19ஆம் தேதி அவரது உயிரையே பறித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் தங்க நகைகளையும் கொள்ளையடித்துள்ளார். இதையடுத்து அவரது உடலை ஒரு சூட்கேஸில் அடைத்து வைத்து மேலும் சொந்த ஊரான கொத்தப்பள்ளிக்கு அதை எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்துதான் தனது நண்பர்களான யுவராஜ், துர்காராவ் ஆகியோருடன் சேர்ந்து அவரது உடலை கோதாவரி ஆற்றில் வீசிவிட்டு தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தற்போது அஞ்சுபாபுவை போலீசார் அதிரடியாக கைதும் செய்திருக்கின்றனர். மேலும் சுஜாதா வீட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்க வளையல்கள் உள்ளிட்ட தங்க நகைகளை தற்போது போலீசார் பறிமுதலும் செய்திருக்கின்றனர். இதுபோக அவரது நண்பர்களையும் கைது செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.